மத்திய கிழக்கில் பணிபுரியும் இலங்கை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாக பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது, எல்லாரும் அறிந்திருக்கிறோம். முதலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுக்கு அடிக்கப்பட்டு பிறகு எல்லாராலும் பேசப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால், மத்திய கிழக்கு நாடுகளிலே, அதாவது இந்த கல்ஃப் நாடுகளில் குவைத், துபாய், பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ போன்ற நாடுகளிலே இருக்கின்ற அமெரிக்க தளங்களுக்கு, அதாவது இராணுவ தளங்களுக்கு மாத்திரம் ஈரானோட தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த தளங்களுக்கு அடிக்கப்பட்டும் ஏவுகணைகள் விடப்பட்டும் பொதுவெளியிலும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க குறிப்பாக விமான நிலையங்கள் தாக்கப்பட்டிருக்கு, ஓட்டல்கள் தாக்கப்பட்டிருக்கு. இப்போது பொதுவெளியிலும் அடிக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. நம்ம எல்லாம் நினச்சது என்னென்னா இது ஒரு சில 2 நாட்களில் முடிஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் இது எல்லை மீறி இதுக்கு எப்போ முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் போயிடுச்சு. நண்பர்களே, உறவுகளே, பதட்டப்படாதீங்க. அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற அரசாங்கம் உங்களுக்கு பாதுகாப்புக்கு என்னென்ன அறிவுறுத்துகிறாங்களோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிங்க. ரொம்ப பதட்டப்படாதீங்க. ஊரில் இருந்து கோல் எடுக்கிறாங்க, நிறைய எல்லா வலைதளங்களை பார்க்குறப்பையும் நம்மளுக்கு மெசேஜ் வருது, கவனமாக இருங்க, எங்கே இருக்கிறீங்க, என்ன மாதிரி சேஃபாக இருக்கிறீங்களா அப்படின்னு. நம்ம எல்லாம் சேஃபாகத்தான் இருக்கிறோம். இருந்த போதிலும் நமக்கு கண்முன் இதெல்லாம் நம்ம செய்தியில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம கண் முன்னுக்கே மேலே அடிக்கிறதோ அதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. பதட்டப்படாதீங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பயப்படுறவங்க இருப்பீங்க. நீங்கள் தயவு செய்து பதட்டப்படாமல் உங்களுடைய வீடுகளிலிருந்து அழைப்புகள் வந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு ஒரு சில நேரம் பதட்டமாக இருக்கலாம். நம்ம பார்க்காதது ஒன்று இப்போது நம்ம கண் முன்னே நடக்கும் பொழுது ரொம்ப பதட்ட நிலை, அழுக வரும். ஆனால் அதை குடும்பத்தில் சொன்னால் இன்னும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆகவே அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலை சொல்லுங்கள். இருந்த போதிலும் இந்த விமானங்கள் ரத்து பண்ணியிருக்காங்க. கல்ஃப் நாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு போக முடியாது, நம்ம நாட்டிலிருந்தும் இங்கே வர முடியாத சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறவங்க வருகின்ற நாட்களில் நீங்கள் அவசரப்படாதீங்க. அப்படி புக் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு அதற்கான அந்த இப்போ கம்பெனிகளில் புக் பண்ணியிருந்தால் அந்த கம்பெனியில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் பணிப்பெண்ணாக வேலை செய்கிறீங்களா இருந்தால் அந்தந்த வீடுகளில் சொல்லி அதை ஹோல்டு பண்ணி வைக்க சொல்லுங்கள், சரியா? அப்புறம் நாட்டுக்கு போனவங்க நீங்கள் காத்துருங்க. உங்களுக்கான அந்த அறிவிப்பு வரும் வரைக்கும் நீங்கள் காத்துருங்க. உங்கள் கம்பெனிகள்லேயும் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்த போதிலும் ஒரு நீங்கள் முன் அறிவித்தல் ஒன்று கொடுத்துட்டா உங்களுக்கு அது நல்லம். அதே போல் எல்லாருமே என்னென்னா ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா சாமான்களை வாங்கி வச்சுக்கிறாங்க. இது உண்மையாலும் இந்த போர் எப்போ முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்த போதிலும் பதட்டப்படாதீங்க. எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. உங்களுடைய வீடுகள்லேருந்து கோல் எடுத்தால் அவங்களுக்கு நீங்கள் ஆறுதலை சொல்லுங்கள். உங்களுக்கு அப்படி ஏதாவது உதவிகள், ஏதாவது உங்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் எது வேணுமா இருந்தால் நீங்கள் கட்டாரில் இருக்கிறீங்களா இருந்தால் தாராளமாக நம்ம உங்களுக்கான அதாவது அப்டேட்டை நம்ம தந்துக்கிட்டு இருப்போம். பதட்டப்படாதீங்க. முடிஞ்ச அளவு அரசாங்கம் நம்மளுக்கெல்லாம் சரியான ஒரு அறிவித்தலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பாக இருப்போம். நீங்களும் பாதுகாப்பாக இருங்க. அதே மாதிரி பொய் வதந்திகள் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வீடியோ, இந்த சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப் குரூப்லாம் நிறைய பொய் வதந்திகளும் வருது. அதை நீங்கள் அடிக்கடி யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்துலையுமே அது இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் அடிக்கடி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.